இந்த காலை ஆராதனைக்கு வந்த யாவரையும் இயேசுவின் நாமத்தாலே வரவேற்கிறேன். கொஞ்ச நேரம் நம்ம தேவனை நோக்கி ஆராதனை செய்ய போகிறோம். எல்லாம் இருந்த இடத்தில் கொஞ்ச நேரம் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உண்மை தேடி வந்திருக்க ஒவ்வொருவரையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறோம். ஆண்டவரே, நீங்கள் வழி நடத்துங்க. எந்த மன ஏக்கங்களோடு வந்திருக்காங்களோ அதை நீங்கள் அறிவீங்கப்பா. அவங்களோடு பேசுங்க, அவங்களோடு இடைப்படுங்க. ஒரு பலனை கட்டளிடுங்கப்பா. இந்த ஆராதனை முழுவதும் உங்கள் கரம் கூட இருக்கட்டும். நீங்கள் வழி நடத்தி செல்லுங்க. துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில தெரிந்த பாடல்களை பாடி தேவனை ஆராதனை செய்ய போகிறோம். சிங்க கேபியில் நான் கிடந்தேன் என்ற பாடலை பாடுவோம். உற்சாகமாக இருந்த இடத்தில் கரங்களை தட்டி பாடுவோமா? சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பானி துளியாய் என்னை நினைத்தார். சேர்ந்து பாடுங்க. சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பானி துளியாய் என்னை நினைத்தார். சேர்ந்து பாடுவோமா? சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எல்லாம் சேர்ந்து, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். உற்சாகமாய் கரங்களை தட்டி, சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனையை கொண்டென்னை காப்பாரே. சொல்லுவோமா? எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனையை கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் ஆவியினால் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர்
ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்று அற்புதம் எனக்காய் செய்பவர், அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். விசுவாசமாய் சேர்ந்து சிங்கக்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். மீண்டுமாய் சிங்கக்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். விசுவாசத்தோடு பாடுவோமா? சிங்கக்கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எல்லாரும் இந்த இடத்துல அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவனை ஆராதனை செய்ய போகிறோம். அப்படியே அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள், எத்தனையோ துக்கமான நேரங்கள், தனிமையில் விடப்பட்ட பாதைகள் எல்லாவற்றையும் கடந்து வர கிருபை தந்திரே, அதுக்காக நன்றிப்பா. ஒன்றுக்கும் உதவாத என்னை தூக்கி கண்மணியில் மேல் நிறுத்தினீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுவோமா? உங்க வாழ்க்கையில நடந்த அந்த பாதைகளை நினைத்து, இந்த சம்பவங்களை நினைத்து, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆண்டவரே, இந்த உலகத்தின் மனிதர்களால் நான் நெருக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவ கரத்தை நான் பிடித்தபடியினால் இன்றைக்கும் நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் சாவாமை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பாவியான எனக்காக சிலுவையில் மரித்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே,
கடைசியாய் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நன்றி ஆண்டவரே, இந்த ஆராதனையில் மகிமைப்பட்டதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலையும் உங்கள் பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். எந்த விதமான தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒருவன் ஒரு மனமாய் ஒருவனுக்கு துன்பம் நேரிடும் நேரத்தில் ஓர் உதவி செய்வானெனில் அவ்வுதவியை பெற்றவன் உதவி செய்தவனுக்கு ஏற்ற நேரத்தில் மறு உதவி செய்வான். இதை பார்க்கும்போது நம்மளுக்கும் தோணும், நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு துன்பம் நேரும் நேரத்தில் நம்ம ஒரு உதவி செய்கிறது நமக்கு திருப்பி அவங்க அந்த உதவியை நம்மளுக்கு தேவையான சமயத்தில் செய்வாங்க என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம உதவி செய்கிறோமா? யோசித்து பார்த்தா சில நேரத்தில் ஆமாம், நான் ஒரு உதவி செய்கிறேன்னா ஓகே, எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படும் நேரத்தில் அவங்க திருப்பி நமக்கு செய்வாங்க அப்படின்னு சிந்திக்க தோணும். ஆனால் எல்லா நேரத்துலையும் அது உண்மை இல்லை. இன்னும் கொஞ்சம் டீப்பாக அதை பற்றி திங்க் பண்ணோன்னா, நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு உதவி செய்யும் போது நிறையா விஷயங்கள்ல நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம தான் செய்வோம். திடீர்னு ஓகே, ஒருத்தங்க நம்ம கையில் ஒரு ஹெல்ப் கேட்குறாங்கன்னா நம்ம செஞ்சிடுவோம் நம்ம கையில் இருக்கிறத வச்சு. அவன் திருப்பி வந்துட்டு எனக்கு இந்த சமயத்தில் இந்த ஹெல்ப் அவன் பண்ணுவான் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிறையா சமயங்களில் இருக்காது. சரி, இந்த ஒரு விஷயத்துக்கு நான் வரேன். அதற்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு ஊரில் ஒரு பையன் ஒருத்தன் இருந்தான். அந்த பையனுக்கு ஆசையாக ஒரு கழுதை ஒன்று இருந்தது. அவனும் அதை சந்தோஷமாக வளர்த்துட்டு வந்தான். அவன் அந்த கழுதையை தான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக பார்த்தான். சந்தோஷமாக எப்போவுமே அது கூட விளையாடிட்டு இருப்பான். ஒரு நாள் என்னாச்சு, அந்த கழுதை ஒரு பெரிய ஒரு குழிக்குள்ளே அந்த கழுதை விழுந்துடுச்சு. இந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஐயோ, என் கழுதை, ஆசையாக நான் வளர்த்த கழுதை குழிக்குள்ளே விழுந்துடுச்சு, நான் காப்பாற்றணுமே அதை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கஷ்டப்பட்டு அதை பிடிச்சி தூக்குறதுக்காக ட்ரை பண்ணுறான். பிடிச்சி எப்படியாவது இழுத்துடலாம், அந்த குழியிலேருந்து என் கழுதையை நான் எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனால் முடிஞ்ச அளவுக்கு அவன் ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் முடியல. சரி, என்னடா என் கழுதை என்னால் காப்பாற்ற முடியலையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்திக்கும் போது, சரி என் கழுதை இங்கே விழுந்துருச்சு, அது ரொம்ப கஷ்டப்படுது, விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் மண்ணு தோண்டி மண்ணை போட்டு என் கழுதையை இங்கேயே நான் புதைச்சி கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறான். சரி, நான் அவனும் பக்கத்தில் இருக்க மண்ணை தோண்டி அந்த குழிக்குள்ளே வந்துட்டு எவ்வளோ முடியுமோ போட்டுட்டு இருந்தான். ஆனால் அங்கே கழுதை என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா, குழி உள்ள அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துட்டு இருந்த மண்ணை அது உடம்ப ஆட்டி அந்த மண்ணை கீழே தரைக்கு தள்ளிட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மண் தரையை அடைய அடைய கொஞ்சம் கொஞ்சமாக தரையோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அடிப்பட்ட அந்த கழுதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணை கீழே தள்ளி தள்ளி தரையோட உயரத்தை ஏற்ற ஏற்ற கழுதை ஓரளவுக்கு மேலே வந்துட்டு அந்த குழியை விட்டு வெளியே வந்துருச்சு. அந்த கழுதையோட ஓனர் அந்த பையனுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு பக்கம் சந்தோஷம், அதே பக்கம் ஷாக். நான் என்னடா கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணு போட்டு மூடிட்டு இருந்தேன், ஆனால் என் கழுதை வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஷாக், அதே டைமில் ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா ரொம்ப ஆசையாக வளர்த்த கழுதை. ஸோ அந்த கழுதையை கூட்டிகிட்டு சந்தோஷமாக அந்த கழுதைக்கு புல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டான். நம்மளும் வந்துட்டு நிறைய டைமில் கழுதையாக தான் இருக்கும், உண்மை தானே? வீட்டில் திட்டு வாங்குறது மட்டும் நான் சொல்லலை. அந்த கழுதை மாதிரி எப்படி நம்ம மேலே மண் நிறைய நேரத்தில் பிரச்சனைகள், நிறையா மண் நம்ம மேலே விழும், நம்ம மேலே நிறையா தேவையில்லாத ஒரு பலிகள் விழலாம், தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ், நிறைய க்ரைசிஸ் வந்துட்டு நம்ம மேலே விழுந்துகிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம அதெல்லாம் நம்மளை கவர் பண்ண விட்டுட்டு நம்ம அதுக்கு கீழே புதஞ்சி போயிடுறோமா? நம்ம கண்டிப்பாக சிந்திக்க வேண்டிய விஷயம். இல்லை அந்த கழுதை மாதிரி ஓகே, இந்த நெகட்டிவ் கிரிட்டிசிசம், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு உதறி விட்டுட்டு அந்த கழுதையை மாதிரி அதற்கு மேலே நம்ம தாண்டி வந்து நிற்கிறோமா அப்படின்றது தான் கேள்வி.
இந்த ஒரு சுச்சுவேஷன், இந்த ஒரு பேண்டமிக், இந்த ஒரு லாக்டவுன் திருப்பி எப்படி 2020 இந்த டைமில் இருந்ததோ அதே ஒரு சுச்சுவேஷனில் 2021 நம்ம இருக்கோம். யோசித்து பார்த்தா கடந்த ஒரு வருஷம் எங்கே போச்சு, என்ன பண்ணோம், என்ன கற்றுக்கிட்டோம், பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். தொடர்ந்து மண்ணாக தான் நம்ம எல்லாரோட கண்ணு மேலேயும் சரி, வாழ்க்கை மேலேயும் சரி, நிறையா மண் தான் வந்து விழுந்துட்டுருக்கு. நிறையா பிரச்சனைகள், நிறைய க்ரைசிஸ் தான் வந்து விழுந்துட்டுருக்கு. நம்ம அதை தாண்டி வரோமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலையும் கூட மீண்டும் ஒரு முறை இந்த ஆன்லைன் நியூஸ் சர்வீஸ் மூலமாக உங்களை பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப வெளியே போகாதீங்க. கேசஸ் வேறு இந்த வீக் ஃபுல்லாக ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இல்லாத வகையில் 35,000 பர் டே வந்து கேஸ் வந்து பாசிட்டிவாக நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டிலே இருங்க. அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வெளியே போங்க. மற்றபடி எங்கே போனாலும் மாஸ்கோடு இருங்க. அது நம்மளுடைய சேஃபுக்காக தான். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளுடைய சேஃபுக்காக தான். ஸோ கவர்மெண்ட் சொல்கிற எல்லா லாஸையும் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ தொடர்ந்து ஒரு சில நிமிடங்கள் நம் தேவனுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். இந்த வீக் இந்த சர்வீஸோட டைட்டில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மேபி தீமில் நீங்கள் பார்த்துருக்கலாம், போஸ்டரில் மேன் வித் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அதுதான் இந்த வீக்கோட டைட்டிலாக நம்ம வச்சுருக்கிறோம், மேன் வித் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அப்படின்னா என்ன? ஒரு மேன் வித் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லும் பொழுது மற்றவர்கள் பார்ப்பதை காட்டிலும் வேறு ஒரு வகையாக, வேறு ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்கக்கூடிய ஒருவர் தான் மேன் வித் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இன்றைய காலை நேரத்தில் ஒரு 2 பேர் மற்றவர்கள் பார்ப்பதை காட்டிலும் வேறு வகையாக அல்லது வித்தியாசமாக பார்த்த 2 பேருடைய வாழ்க்கையை பார்த்து அதன் மூலமாக நடந்த ரிசல்ட் என்ன, அதை எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறத மட்டும் இந்த கால நேரத்தில் நாம் தியானித்து இந்த சர்வீஸை முடிக்க போகிறோம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். Numbers chapter 13 verses 1 and 2. The Lord said to Moses, "Send some men to explore the land of Canaan, which I am giving to the Israelites. From each ancestral tribe, send one of its leaders." நான் வாசித்தது போல் இந்த லார்ட் செட் டு மோசஸ் சென்ட் சம் மேன் டு எக்ஸ்ப்ளோர் த லேண்ட். இந்த பேக்ரவுண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்துட்டுருக்கிறாரு. வந்துகிட்டு இருக்கும்போது சீனாய் மலையை இருக்கிறாங்க அந்த இடத்துல, சீனாய் வனாந்தரத்தில். அப்போ அந்த தேவன் என்ன பண்ணுறாரு, ஒரு சிலரை அந்த கானான் தேசம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக அனுப்ப சொல்கிறார். டு எக்ஸ்ப்ளோர் த லேண்ட். அதை வந்து தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த அந்த லேண்டை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு அனுப்ப சொல்கிறார். ஸோ அதுதான் இதோட பேக்ரவுண்ட். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் தான் மோசஸ் வந்து 12 பேரை சூஸ் பண்ணுறாரு. தட்ஸ் ஆல்சோ ஃப்ரம் லார்ட்ஸ் கமாண்ட் ஒன்லி. நம்ம 3rd வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் வந்து ஒரு சிலரை சூஸ் பண்ண சொல்கிறார், ஒவ்வொரு கோத்திரத்துலேருந்தும் ஒவ்வொருத்தரை. ஸோ எதுக்காக போகிறாங்க அப்படின்னா, அது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த தேசம். ஆபிரகாமுக்கு நீங்கள் ஜெனசிஸ் 12 பார்க்கும்போது தெரியும், ஐ வில் மேக் யூ கிரேட் நேஷன் அப்படின்னு சொல்கிறார். ஐ வில் கிவ் யூ தட் கண்ட்ரின்னு சொல்கிறார். ஸோ அந்த இடத்த இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் போய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானை சுதந்திரிக்கக்கூடிய நேரம் நெருங்கும் பொழுது ஸோ இந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ 12 பேரை மோசஸ் சூஸ் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அதில் 2 பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா யோசுவா, காலேப். அவர்களும் அந்த 12 பேரில் 12 கோத்திரத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 தலைவர்களில் 2 பேர் யார் அப்படின்னா யோசுவா, காலேப். அவர்களும் அந்த 12ல் 2 பேர். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அகெயின் நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம், verse 18 வாசிக்கிறோம். இந்த எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது நமக்கு தெரியும், there are 2 different kind of things are there. நீங்கள் பைபிளில் எங்கே பார்த்தாலும் சரி, there will be 2 different perspectives. The first day itself we can see there is a light and there is a darkness, the kingdom of God and the kingdom of the world. So இப்படி எங்கே பார்த்தாலும் there will be 2 different perspectives. The same thing is we can see here also. இங்கேயும் நம்மளால் பார்க்க முடியும். 18ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், See what the land is like, and whether the people who live there are strong or weak, few or many. What kind of land do they live in? It is good or bad.
What kind of towns do they live in? Are they unwalled or fortified? How is the soil? Is it fertile or poor? Are there trees in it or not? Do your best to bring back some of the fruit of the land. It was the season for the first ripe grapes. So they went up and explored the land from the desert of Sin as far as Rehob toward Lebo-ham. ஸோ 18லேருந்து நம்ம 21 வரைக்கும் இந்த வசனத்தை வாசிக்க கேட்டோம். பார்க்கும்போதே நமக்கு தெரியும், எவ்ரிவேர் there is two different things are there. The people are strong or weak. They are few or many. It is good or bad. It is unwalled or fortified. Or fertile or poor. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே 2 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம இந்த வசனத்தில் பார்க்க முடியும். ஸோ இதை பார்க்குறதுக்காக அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் மோசே அந்த 12 பேர் அனுப்பிச்சிடுறாரு. தே வென்ட் டு எக்ஸ்ப்ளோர் த சிட்டி. ஸோ எத்தனை நாள் அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா 25 வசனத்தில் பார்க்குறோம். 40 days. At the end of 40 days they returned from exploring the land. ஸோ 40 நாட்கள் அந்த இடத்த பார்த்துட்டு அவங்க ரிட்டர்ன் வராங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளுடைய லைஃப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டிய 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஸோ 12 பேர் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. இந்த ஹோல் இஸ்ரேலைட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் தெம். 40 நாட்கள் அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன அவங்க ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. தே வர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் த ரிப்போர்ட். ஸோ அந்த நேரத்தில் 10 பேர் அவங்களோட ரிப்போர்ட் என்னவா இருக்குது அப்படின்னா, 10 people saw the things differently from the rest of the 2. 10 பேர் பார்த்த பார்வை வேறு மாதிரி இருந்தது. ஆனால் 2 பேர் பார்த்த பார்வை வேறு மாதிரி இருந்துச்சு. டுடே ஆல்சோ த சேம் திங்ஸ். இந்த உலகம் பார்க்கிற பார்வை வேறு மாதிரி இருக்கலாம். பட் as a church, as a believer, as a spiritual man, as a man who is in the kingdom of God, how we see things should be different from the rest of the world. ஸோ முதலாவது அவங்களோட ரிப்போர்ட் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. verse 27-28 வாசிக்கிறோம். They gave Moses this account. We went into the land to which you sent us, and it does flow with milk and honey. Here is its fruit. But the people who live there are powerful, but the cities are fortified and very large. We even saw descendants of Anak there. இந்த 27-22 வசனத்தில் பார்க்கும்போது நமக்கு தெரியும், மோசஸ்க்கு அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தே சா இன் த வேர்ல்ட்லி பெர்ஸ்பெக்டிவ். உலக பிரகாரமான காரியங்கள் இருந்து அவங்க பார்க்குறாங்க. அந்த லேண்ட் ஃப்ளோ வித் மில்க் அண்ட் ஹனி, அதோட ஃப்ரூட் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி உலக பிரகாரமான காரியங்களை மட்டுமே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பீப்புள் ஹூ லிவ் த பவர்ஃபுல், இந்த சிட்டிஸ் ஆர் ஃபோர்ட்டிஃபைட் அண்ட் வெரி லார்ஜ். ஸோ நம்மளும் நிறைய நேரத்தில் நம்மளுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி உலக பிரகாரமான காரியங்களை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு பார்வை நம்ம இடத்துல இருக்குது. நம்ம இருக்கிற வேலை எப்படி இருக்குது, நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, நம்ம வீடு எப்படி இருக்குது, நமக்கு இருக்கிற கார் வச்சுருக்கிறோமா, பைக் வச்சுருக்கிறோமா, இதெல்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் நமக்கு வேணும், இப்படி உலக பிரகாரமான காரியங்களை மட்டுமே பார்த்து அதிலே சாட்டிஸ்ஃபைடு ஆகிட்டோம் அப்படின்னா, ஒருவேளை அதில் ஏதோ ஒன்று நம்மளுடைய இல்லை, ஒருவேளை நமக்கு ஒரு வேலை போகுதோ, இல்லாட்டி நமக்கு நினச்ச காரியங்கள் நடக்கலை அப்படிங்கும் போது we will lost. We are in the last position. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியம், இந்த உலக பிரகாரமான காரியங்களை பார்த்து அது இல்லாதப்போ நம்ம ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது. பட் அட் த சேம் டைம் காலேபோட ரிப்போர்ட்டை பாருங்கள். த வே காலேப் saw things is totally different from the rest of 10. verse 30 பார்க்குறோம். Then Caleb silenced the people before Moses and said, we should go up and take possession of the land, for we can certainly do it. இங்கே என்ன சொல்கிறாரு, அவங்க இப்படி உலக பிரகாரமான காரியங்களே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் காலேப் சொல்கிறாரு, we should go up and take possession of the land, for we can certainly do it. ஸோ இவங்க உலகத்தை பார்த்தாலும் காலேப் saw the goodness of God and the promises of God. தேவன் அவர்களுக்கு கொடுத்த ப்ராமிஸை பார்த்தாரு, தேவனோட குட்னஸை பார்த்தாரு. அதனால சொல்கிறாரு, வி ஷுட் கோ அப்
டேக் பொசிஷன் ஆஃப் த லேண்ட் ஃபார் we can certainly do it. ஏன் அப்படின்னா தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. இந்த கானானே உங்களுக்கு ஆசீர்வாதமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடமாக உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. ஸோ தட் we can certainly do it. ஸோ திங்க் ஆஃப் த ப்ராமிசஸ் which God gave us and the goodness of God. அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்னால் வர அந்த ஃபியரோ அந்த பேனிக் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை அஃபெக்ட் பண்ண முடியாது. ஸோ முதலாவது, டோன்ட் see in the worldly perspective, rather see like a Caleb, seeing the goodness of God and the promises of God. ஸோ அடுத்து பார்க்குறோம், ரெண்டாவது, they gave bad reports. நம்ம வசனம் வாசிக்கும் போது விதமாக சொல்லுகிறது. 31 வசனத்தில் பார்க்குறோம், but the men who had gone up with him said, we cannot attack those people, they are stronger than we are, and they spread among the Israelites a bad report about the land they had explored. ஸோ இங்கே என்ன சொல்கிறது அப்படின்னா, அவங்க சொன்னாங்க we cannot attack the people, அவங்கள நம்மளால் அட்டாக் பண்ண முடியாது, they are stronger than we are, நம்மளை காட்டிலும் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது இட் இஸ் ரியாலிட்டி, அதுதானே ரியாலிட்டியில் இருக்குது, பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் த பைபிள் டசன்ட் சே தட் திஸ் இஸ் எ ரிப்போர்ட் தே கேவ், திஸ் இஸ் த பேட் ரிப்போர்ட் தே கேவ். இது பைபிள் வந்து ரிப்போர்ட்னு சொல்லலை, பேட் ரிப்போர்ட்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய பார்வையை பாருங்கள், we cannot attack these people, they are stronger than we are. அவங்க யார், அவங்க கூட யார் இருக்கிறார் அப்படிங்கிறதே இந்த 10 பேரால் பார்க்க முடியல. they only saw the enemies and their point of view. எல்லாத்தையுமே ஒரு நெகட்டிவ் அப்ரோச்சில் பார்க்கக்கூடிய ஒரு காரியம். மேபி நம்மளும் இப்போ யோசிக்கலாம், the situation we live in seems same like that. நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கலாம். we cannot survive இந்த சுச்சுவேஷனில், இந்த சர்க்கம்ஸ்டான்ஸில் நம்மளால் இருக்க முடியாதுன்னு நினைக்கலாம். everything is against me நம்ம நினைக்கலாம். அதுதான் ரியாலிட்டி மாதிரி தெரியலாம் நமக்கு. பட் that's not the reality. ஆண்டவர் அது என்ன தான் சொல்வார், இஃப் யூ சே லைக் த 10 people, தட்ஸ் அ பேட் ரிப்போர்ட் இந்த காட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சில காரியங்கள் நடக்கலை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பேனிக் வந்துடுது, ஃபியர் வந்துடுது. அது எப்போ வரும் அப்படின்னா when we see in the worldly point of view. பட் அட் த சேம் டைம் அதுக்கு ஆப்போசிட்டாக ஜோஷுவா எப்படி பார்க்குறான்னு பாருங்கள். verse 7 and 8 வாசிக்கிறோம், and said to the entire Israelite assembly, the land we pass through and explored is exceedingly good. If the Lord is pleased with us, he will lead us into the land. பாருங்க, இந்த பாசிட்டிவ் அப்ரோச் ஜோஷுவா had. if the Lord is pleased with us, தமிழில் பார்க்கும்பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தார். ஸோ அவங்க சொன்ன எல்லா காரியங்களும் உண்மைதான். அந்த ஜனங்கள் பெரியவர்களாக இருக்கிறாங்க, நம்ம சின்னங்களாக இருக்கிறோம், இது எல்லாம் ரியாலிட்டியில் உண்மை மாதிரி இருக்கலாம். பட் நம்மள see the positive approach of ஜோஷுவா. கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருந்தால் அந்த இடத்த நம்ம கொடுப்பார். தட்ஸ் த சேம் வித் அவர் சிச்சுவேஷன். நம்ம பார்க்குற சிச்சுவேஷனில் எல்லாமே நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறது, why God allowed these kind of situations in my life அப்படின்னு நம்ம நினைக்கலாம். the whole country is like that situation only. Israelites, the whole country was in panic. இந்த ரிப்போர்ட்டை கேட்டு, the bad ரிப்போர்ட்டை கேட்டு. பட் நம்மளும் அதே மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கலாம். பட் அந்த 10 பேர் பார்த்த மாதிரி 2 பேர் பார்க்கல. இந்த உலகம் பார்க்குற மாதிரி நம்முடைய பார்வை இருக்கக்கூடாது. பைபிளில் கூட வாசிக்கிறோம், சங்கீதம் 127 1-2 வாசிக்கிறோம், கர்த்தர் வீட்டை கட்டராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் அதை காக்கிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. நம்முடைய வாழ்க்கை யாரோட கையில் இருக்குது? அவர் லைஃப் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சித்தத்தை தாண்டி அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. அப்படி தான் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஸோ காட் நோஸ் அவர் லைஃப் ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட். ஜோஷுவா சொன்னது போல், இஃப் காட் இஸ் ப்ளீஸ்ட் வித் அஸ், ஹீ வில் டெலிவர் அஸ். தேவனுக்கு தெரியும் நம்மளை எப்போ இந்த உலகத்தில் பிறக்கணும், எப்போ நம்ம இந்த உலகத்தை விட்டு அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படணும்னு சொல்லிட்டு. ஸோ வாட் எவர் த சிச்சுவேஷன் வி கோ த்ரூ, மேபி நீங்கள் ரொம்ப நெருக்கமான ஒரு சிலர் நம்மளோடு கூட இந்த நேரத்தில் இல்லாமல் இருக்கலாம். பட் தேவன் அவர்களை எடுத்துக்கொள்ள பிரியமாக இருக்கும் பொழுது ஹி டஸ் தட். நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். இன் அவர் ஹியூமன் மைண்ட்ஸ் வி மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் திங்ஸ்.
பட் we know one thing, our lives is in hands of God. நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கரங்களில் இருக்குது. So we doesn't need to panic, we doesn't need to fear the situation around us. Rather see in the positive approach like Joshua. If God is pleased with us, he will give the land. தேவன் பிரியமாக இருந்தால் அவர் எல்லா காரியங்களும் சரியாக செய்ய போதுமானவர். That should be our approach. கடைசியாக அதோட ரிசல்ட் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட் ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது ஜனங்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா 14:1 வாசிக்கிறோம். த ஹோல் கம்யூனிட்டி ரைஸ் தேர் வாய்ஸ் அண்ட் வெப்ட் அலோட். அவங்க எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணுன்னு தெரியாமல், புலம்பல், அழுகை, இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் அந்த முழு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலும் காணப்படுது. சம்டைம்ஸ் தே ஆர் ஆஸ்கிங், நம்ம திருப்பியும் நம்ம பழைய வாழ்க்கைக்கே போயிடலாமா? நம்மளும் சில நேரத்தில் அப்படி யோசிக்கலாம், இதுக்கு நம்ம கிறிஸ்டியன் லைஃப்பில் இருக்கோம், இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் நடக்குது, திருப்பியும் ஷால் வி கோ பேக் டு அவர் பாஸ்ட் லைஃப் அப்படின்னு யோசிக்கலாம். அதுக்கப்புறம் கேட்குறாங்க 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம், why is the Lord bringing us to this land only to let us fall by the sword? நம்மளும் கேட்கலாம், ஏன்டா ஒரு சம்டைம்ஸ் நம்மளுடைய சிச்சுவேஷன் எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் we will ask. எப்போ அப்படின்னா when we see things in the worldly point of view. அப்படி பார்க்கும்பொழுது எல்லாமே அழுகையாக தெரியும், எல்லாமே நெகட்டிவாக தெரியும், பேனிக்காக இருக்கும், ஃபியராக இருக்கும். we will ask why God, why God, why. அது மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கும் when you see in the worldly point. At the same time the man with different perspective, ஜோஷுவா பார்க்கும்போது சொல்கிறாரு, 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், do not rebel against the Lord and do not be afraid of the people of the land because we will devour them. Their production is gone but the Lord is with us. நம்ம தேவனுடைய பார்வையில் அந்த பார்வையில் பார்க்கும்பொழுது, the different perspectiveல பார்க்கும்பொழுது we know the Lord is with us. அதே நேரத்தில் உலக பிரகாரமான காரியத்தில் உலக பார்வையில் பார்க்கும்பொழுது we will ask why God. இந்த சிச்சுவேஷனில் அதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யோசிங்க, ஆர் யூ ஆஸ்கிங் காட் ஒய், ஏன் ஆண்டவரேன்னு கேட்டுட்ருக்கீங்களா? ஆர் எல்ஸ் லார்ட் இஸ் வித் அஸ். அது உங்களுடைய ரெஸ்பான்ஸாக இருக்குதா? எவ்வளவோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பாராத வகையில் நடக்கலாம், பட் ஹவு டு வி ரெஸ்பாண்ட்? பைபிள் ரொம்ப கிளியராக சொல்லுது. அப்போஸ்தலன் பால் சொல்கிறாரு, வி ஆல்சோ கோ த்ரூ சஃபரிங் லைக் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. எப்படி இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சஃபரிங் இருக்குதோ நமக்கு இருக்குது, ஆனால் அவர் கிரீவ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. நம்ம கவலைப்படுறது ஷுட் நாட் பி த சேம் லைக் த வேர்ல்டு. அவர் ரெஸ்பான்ஸ் ஷுட் நாட் பி த சேம் லைக் த வேர்ல்டு. ஸோ இந்த 3 காரியங்களை உங்களுடைய மைண்டில் வச்சுக்கோங்க. ஆஸ் வி கோ த்ரூ திஸ் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், திஸ் டஃப் டைம்ஸ், மே த ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய இந்த மெச்சூரிட்டியை மே த ஹோலி ஸ்பிரிட் கிவ் அஸ். பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. இப்படி ஜோசுவா காலேபை போல எ மேன் வித் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இந்த உலகம் பார்த்த பார்வையை காட்டிலும் அவர்கள் 2 பேரும் பார்த்த பார்வை வேறு. கர்த்தர் நம்மோடு இருந்தால், கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருந்தால், he will deliver us. அவர் நம்மை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். Sometimes when he allows, he will deliver us if he is pleased with us. At the same times we know the Lord is with us. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஸோ இந்த காரியங்கள் நாம் மனதில் கொண்டு நாம் இந்த கஷ்டமான சிச்சுவேஷனில் போய்கிட்டு இருந்தாலும் how we respond, தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜோசுவாவை போல, காலேபை போல ஒரு புது விதமாக பார்க்கக்கூடிய கண்களை தேவன் தர போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் இந்த காரியங்களை மனதில் கொண்டு, ஆண்டவரே நாங்கள் பார்க்கிற பார்வையை நீங்கள் மாற்றுங்கப்பா. 10 பேர் பார்க்கிற பார்வையை போல இந்த உலக பிரகாரமாக நாங்கள் பார்த்து விடக்கூடாது ஆண்டவரே. இந்த சிச்சுவேஷன்ஸை பார்த்து நாங்கள் எதிர்பாராத காரியங்கள் நடக்கும் பொழுது அதை பார்த்து பயந்து விடாமல், யோசுவாவை போல, காலேபை போல உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹெல்ப் us to see the goodness of God and the promises of God. நீர் எங்களுக்கு கொடுத்த ப்ராமிசஸை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹெல்ப் us to understand that Lord is with us. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஸோ we no need to fear. நாங்கள் வேறு எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை ஆண்டவரே. இதை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் நீங்கள் கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு புது மனப்பக்குவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தாங்க ஆண்டவரே.
பார்த்து கொண்டே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒருவேளை ஒரு சில நேரத்தில் இப்போ கொரோனா பாசிட்டிவ்னால இருந்தாலோ, ஏதோ ஒரு காய்ச்சலோ, ஏதோ ஒரு காரியத்தினால பாதிக்கப்பட்டிருந்தாலோ, என் தேவன் நீர் அதை அறிவீர். நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தர போதுமானவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கருத்தில் கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ. காட் bless you all.